இன்னைக்கு என்னோட டே செம பீஸ்ஃபுல்லா ஆரம்பிச்சது. ஏன்னா, இன்னைக்கு சாராக்கு ஸ்கூல் கிடையாது. எனக்கு மட்டும் தான். எனக்கு 9:00 போனா போதும்ல. ஸோ, நான் 7க்கு தான் எந்திரிச்சேன். பொறுமையா காலையில என்னோட குக்கிங், பேக்கிங் எல்லாமே முடிச்சுட்டு, நேத்திக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ இங்க ரம்பூட்டான் சீசனா, அது வந்து சாராக்கு ரொம்ப ஃபேவரைட்டும் கூட. வாங்கி வச்சா எனக்கு ஒண்ணு கூட குடுக்க மாட்டா. அவளும் காலி பண்ணிடுவா. ஸோ, அது எல்லாமே ஜஸ்ட் எடுத்து வச்சுட்டு, என்னோட பேக் ஓப்பன் பண்ணி 2, 3 டேஸ் ஆயிடுச்சா, உள்ள ஏதாவது கரப்பான்பூச்சி இருக்கான்னுலாம் செக் பண்ணி ஜஸ்ட் அத கிளீன் பண்ணிட்டு, என்னோட நோட்ஸ் அப்புறம் கொஞ்சம் பைசா திங்ஸ் எல்லாமே ஜஸ்ட் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு தான் நான் போய் காலேஜ் ரெடி ஆனேன். கரெக்டா இந்த பொண்ணு நான் ரெடி ஆகும்போது எந்திரிச்சிடுவா. நச்சுக்கிட்டே இருப்பா காலையிலேயே. தென் அவள ஒரு வழியா கன்வின்ஸ் பண்ணிட்டு காலேஜ்ல இருக்கும்போதே கால் வந்துச்சு. போலீஸ் வெரிஃபிகேஷன் வாங்க பாஸ்போர்ட்டுக்குன்னு சொல்லி. ஸோ ஈவினிங் வந்தோனே அதுக்கும் போயிட்டு ஆல்ரெடி செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. இதில் இவ வேற ஒரு கேலக்ஸி ப்ரொஜெக்டர் வச்சிருக்கா. நான் உங்களுக்கு ஒன்னொன்னா போட்டு காமிக்கிறேன்னு சொல்லி ஒரு 10, 12 வாட்டி இந்த லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி எனக்கு தலைவலியே வந்துடுச்சு. அம்மா இது உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா நம்ம வேணா மூவி நைட் பண்ணலாமான்னு அது ஆரம்பிச்சா. பட் இதுக்கு மேலே மூவி ஆரம்பிச்சதுன்னா முடியறதுக்கு மிட் நைட் ஆகிடும். அதுக்கு கண்டிப்பாக டைம் இருக்காது. அம்மா டயர்டாக இருக்கேன், நம்ம வேணும்னா கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலான்னு சொல்லி நாங்கள் 2 பேருமே விஜய் டிவி சீரியல் தான் அதுதான் உட்காந்து பார்த்துக்கிட்டே சாப்பிட்டு முடித்தோம்.